1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு, ஒரு அனுபவ பதிவு, ஜோதிட பதிவு என்னன்னு கேட்டால், போன 16ஆம் தேதி 2வது மாதம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லம்சமான அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கேன். அப்படியே அகலபாகத்தில் போயிட்டு இருந்ததை நினைக்கும் போது வீட்டில் என்ன நினச்சாங்க, என்னங்க பணம்லாம் 20 லட்சம் 30 லட்சத்தை காணாமேங்க அப்படின்னாங்க. சரி ஒரு பிரச்சனை போட்டுருவோம் அப்படின்னு வழக்கம் போல் நானும் வீட்லேயும் டிஸ்கஸ் பண்ணி குடும்பத்தோடு போட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை 16ஆம் தேதி 2வது மாதம் 2025 15:05 ஹவர்ஸுக்கு போட்டேன். அந்த ஜாமக்குள் பிரச்சனத்தில் வந்த உதயம் பார்த்திங்கன்னா, உதயம் 22 டிகிரியில் இருந்துச்சு. அதுக்கடுத்து 2வது கட்டத்திலே கவிப்பு 24 டிகிரியில் இருந்துச்சு. ஒரு கேஷுவலாக சொன்னேன் நான் என் ஒய்ஃப்கிட்ட, இந்த சென்சஸ் பாயிண்ட்லேருந்து அப்போதைக்கு சென்சஸ் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா 75,950 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. கேள்வியவே தெளிவாக கேட்டாங்க, எங்கள் ஒய்ஃபே தெளிவாக கேட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் எவ்வளோ பாயிண்ட்டு, சென்சஸ் குறியீடு U-turn பாயிண்ட்டு, டீப் டச்சிங் பாயிண்ட் அடைச்சிட்டு டவுன்வேர்டில் இருந்து போயிட்டு திருப்பி U-turn எப்போ அடையும் அப்படின்னு தான் தெளிவாக கேட்டிருந்தாங்க. நிஃப்டிக்கோ இல்லை சென்சஸுக்கோ கிளாரிஃபிகேஷன் இல்லாத அளவுக்கு தெளிவான பாயிண்ட் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்குரிய பதிலாக எப்படி அமைஞ்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, உதயம் 22 டிகிரி துலாமில் உச்சம் பெற்ற சனி உச்சம் பெற்ற சாமத்தில் இருந்துச்சு. அதே சமயத்தில் 2ல் கவிப்பு இருந்துச்சு. ஜாமக்குள் பிரசனத்தில் கவிப்பு 1000 மடங்கு கவி அந்த விஷயத்தை சிறை சாழ்த்தும். அந்த அடிப்படையில் அன்றைய தினத்திலிருந்தே நான் படிப்படியாக டே 1லேருந்து அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 3300 பாயிண்ட் குறையும் அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம். அது அவ்வளவே கரெக்டாகவே அந்த பாயிண்ட் 3280 பாயிண்ட் டச் ஆகி கரெக்டாக அதுலேருந்து U-turn ஸ்டார்ட் ஆச்சு. 1 மாதம் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு அஸ்ட்ராலஜி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நிறையா இதை ஷேர் பண்ணியிருந்தேன் நான். அதே மாதிரி கரெக்டாக இந்த 16ஆம் தேதியிலேருந்து அப்படியே வளர்ப்பறையாக இந்த 4 நாட்களும் அப்படியே அப்வர்டு டென்ட்டில் போய் அதே பழைய பொசிஷனுக்கு கிட்டத்தட்ட 3500 பாயிண்ட் ரீச் ஆகி நிற்கிது இப்போதைக்கு. இப்போ இந்த நிமிஷத்து வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த பிரச்சனை பயங்கரமான சக்ஸஸை உருவாக்கியிருக்கு. ஸோ அடுத்து என்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த பிரச்சனத்தில் தான் போட முடியும். நேற்று ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டேன், இன்னொரு ஜோதிட அனுபவம். அதில் டோக்கன் நம்பர் 258ன்னு போட்டிருந்தாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் பெர்மிஷன் கேட்டது உள்ளே வந்திருந்தேன். என்னடா 258 ஒருவேளை அனுச நட்சத்திரம் தாமதப்படுத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரச்சனத்தை போட்டு பார்ப்போம், எப்போ தான் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா உதயத்தில் தனுசு உதயம் வந்துச்சு. 6 இருந்துச்சு. கரெக்டாக அந்த 6 ரிஷபத்தில் 6 டிகிரியில் இருந்துச்சு. கரெக்டாக இது உதயமும் 6 சந்திக்கும் போது நம்மளை அழைப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அறியப்படுதுன்னு பார்த்தேன். கரெக்டாக 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே கால் பண்ணிட்டாங்க. நான் போட்டது 6 நிமிஷம், எத்தனை மணிங்கிறத விட்டுருவோம். 6 நிமிஷத்தில் போட்டேன், கிட்டத்தட்ட 4 மணின்னு நினைக்கிறேன். 4 மணி 6 நிமிஷத்தில் போட்ட பிரசனம் கரெக்டாக 4:10 டக்குன்னு டோக்கன் நம்பர் 258ன்னு விழுகுது. 10 தானே விழுந்துச்சு, 11க்கு தானே நம்மளை கூப்பிடணும்னு பார்த்தா நான் அப்படியே கரெக்டாக கவுண்டர் நம்பர் P1க்கு போய் உட்கார்றதுக்கு பதில் P4ல் போய் உட்கார்றேன். உங்களுக்கு இன்னும் இன்வைட் ஆகலைங்க, நீங்கள் வேறு சென்டரில் போய் உட்காரணும். கரெக்டாக அந்த 1 நிமிஷம் தாமதமானதுக்கப்புறம் 11வது நிமிஷத்தில் கரெக்டாக P1ல் கால் பண்ணுறாங்க, பார்த்திபன் வாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது அப்படியே நடந்து போகும்போது பார்க்குறது, எதிர்பாளரை பார்க்குறது, அனைத்தையுமே துல்லியமாக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு 98வது வருஷத்துலேருந்தே நான் பிரசனத்தில் பார்க்குறத பழக்கமாக்கி கொண்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டோடு பயணிப்போம். எனக்கு ஜோதிடம் பார்ப்பது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நான் இந்த வழித்தடத்தை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரும், என் மகன் இப்போ ஃபாரினில் இருக்கிறான், அவனே பச்சி பார்த்துக்குறோம். என் பிள்ளைங்க ஒரு சாதாரண எக்ஸாம் எழுத போனால் கூட, எப்பா இன்றைக்கி படுவச்சியாக இருக்கப்பா, எப்படிப்பா எக்ஸாம் செலக்ட் ஆகனா எப்படிப்பா பண்ணுறது, அதுக்கு முன் தடுப்பு என்னப்பா செய்கிறதுன்னு கேட்பான். ஸோ என் ஒய்ஃபு இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சோன்னே, இன்றைக்கி படுவச்சியாக இருக்குங்க, இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலாம், எப்படி போகலாம், இன்றைக்கி போனால் சித்தி ஆகுமா வருமா. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை இந்த ஜோதிடம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம இங்கே பெருசாக சம்பாரிச்சுக்கிறணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த யூடியூப்பில் பிரபலமாகியோ இல்லை விளம்பரம் தேடியோ அதில் வரக்கூடிய பணபலனை காட்டிலும் நம்ம வாழ்க்கையை நேர்த்தி செய்து அதில் வரக்கூடிய எதிரியையும் அதில் வரக்கூடிய சத்துருக்களையும் பகையையும் நோயையும் புறந்தள்ளி வாழ்க்கையில் வெற்றியான ஒரு இடத்த பஞ்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த வாழ்வியல் மெத்தடு, பாரம்பரியமான ஒரு மெத்தடுகள் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுது. இன்றைய பதிவில் நம்ம ஒரு ஜோதிட அனுபவத்தை ஒரு 2 பதிவை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பதிவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி
பையன் மெடிக்கல் மேட்ரு பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கடமான ஒரு செயல் தான், இருந்தாலும் அந்த பதிவு பண்ணுவோம். நான் வந்து 24 ஆண்டுகள் உள்ள ஜோதிட அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர். ஆனால் கடந்த ஒரு 6 மாதமாக பையனுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு ட்ரை பண்ணுறதுக்கு கண்ணீர் மல்க விட்டாங்க. அனைத்து ஜோதிடர்கள்ட்டையும் கேட்டு இந்த பக்கம் கண்ணீர் நீர் நிலமாக வருது, இந்த பக்கம் கண்ணீர் நீர் நிலமாக வருது. 1.5 கோடி ரூபா பணத்தை விற்றுட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஆனாலும் கிரகங்கள் பேசுகின்றன அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய கிரகங்கள் நிறைய விதமாக பேசிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பல ஜோதிடர்களை பார்த்தேன், பல பேர் பெரிய பெரிய ஜாமான்கள்ட்ட நான் அதுக்குரிய ஃபீட்பேக் ப்ரிடிக்ஷனை கேட்டேன். ஆனால் அந்த கடந்து போகிறதுக்குள்ளே, அந்த விஷயத்தை நான் கடந்து போகிறதுக்குள்ளே அடாடா பயங்கரமான ஒரு அனுபவத்தை நான் சம்பாதிச்சேன். கடைசியாக நிறைவாக என் ஒய்ஃபு செலக்ட் பண்ணாங்க, ஜானகிராமன் ஐயாவை பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வச்சுருக்கேன். எந்த விஷயத்துலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அவரை கரெக்டாக உறுதிட்டு சொன்னார், இல்லை உங்கள் பையன் கன்ஃபார்மாக ஃபாரின் போவான் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய தூக்கத்தை, ஒரு நிறைவான ஒரு நிம்மதியை எனக்கு கொடுத்துச்சு. அவர் சொன்ன காலங்களுக்கு கணிந்த போல் என் பையன் வந்து இப்போ வந்து மெடிசன் ஃபாரினில் படிக்கிறாப்புல. ஸோ இது வந்து ஒரு அனுபவ பாடங்கள். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது, இந்த கருத்தரங்குங்கிறது எதற்கு நான் பதிவுபடுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜோதிடர்களுக்கும் வாழ்வியலில் பிரச்சனை இருக்குது, தொழில் முறையில் பிரச்சனைகள் இருக்குது, சம்பாதிக்கிறதுல பிரச்சனை இருக்குது, குடும்பத்தை நடத்துறதுலே பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் மீட்டெடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அதை வழி நடத்தி போகிறதுக்கு சரியான ஜோதிடர்களும் சரியான அறிவுரைகளும் இல்லை. ஜோதிடர்களை ஒரு அனாலிசிஸாக தான் பார்க்குறாங்க. இந்த இடத்துல எப்படி இது வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு செக்கிங்கில் தான் பார்க்குறாங்க. ஸோ உறுதியிட்டு உங்களுடைய ஜோதிடத்தை, உங்களுடைய விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறணும், உறுதிப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. ஒரு சுருக்கமான ஒரு கர்ம பதிவுக்கு மட்டும் ஒரு பரிகாரமாக சொல்கிறேன். எனக்கு கண்கண்டமாக விஷயமாக இந்த காலகட்டத்தை கடந்து செல்றதுக்கு என்னுடைய ஆகமி பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சனி அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகத்தில் ஆகமி பிளானட்டாக வருது. அதுக்குரிய சேத்திரங்களை நான் இறுக பிடிச்சேன். ஆனால் போகிறதுக்கே கசப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இறுக பிடிச்சது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை கொடுத்துச்சு, எனக்கு வழியை காட்டுச்சு. ப்ளஸ் ஹெச்டி பிளானட்டு, இது எங்கள் குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் தான். ஸோ இது வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ இதில் ஒரு இன்னும் விண்ணப்பம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிகாரமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஆகமி பிளானட்டை உறுதியிட்டு அதுக்குரிய நவகிரகங்களை, அதுக்குரிய கோயில்களை அடையாளம் கண்டு நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அனுபவ பாடத்தை பதிவிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மேலும் மேலும் இந்த சங்கம் நல்ல வெற்றியான பாதையில் பொருளாதார உயர்வுடன் ஒரு ஹைடெக்கான ஒரு சங்கமாகவும், கருத்துக்களில் மிகப்பெரிய லெவலில் தெளிவை தரக்கூடிய சங்கமாகவும், ஜோதிடர்கள் நிறைய நல்வாழ்வை எட்டக்கூடிய சங்கமாகவும் அமைய இறைவனை பிரார்த்தனை பண்ணி